திருச்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. நாங்களும் கூட்டணி கட்சி தான், நாங்களும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், எங்க கொடியை ஏன் புறக்கணிக்கிறீங்க என்றோ திருச்சி எம்பி துரை வைகோவிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. மக்களவைத் தேர்தலில் திருச்சி தொகுதியின் திமுக கூட்டணியான மதிமுக சார்பில் துரை வைகோ போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தேர்தல் வெற்றிக்கு பின் முதல் முறையாக புதுக்கோட்டைக்கு வந்த அவரை வரவேற்பதற்காக திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் கொடிகள் நடப்பட்டிருந்தன. ஆனால் காங்கிரஸ் கொடி மட்டும் நடப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்திருந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் துரை வைகோவை வரவேற்காமல் ஒதுங்கியே நின்று கொண்டிருந்தனர். துரை வைகோவை திமுக, கம்யூனிஸ்ட் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வரவேற்று அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் சால்வை அணிவிக்கும் போது புதுக்கோட்டை மாநகராட்சி உறுப்பினர் ராஜா முகமது, நாங்களும் கூட்டணி கட்சிதான், நாங்களும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், ஆனால் எங்களுடைய கொடியை ஏன் புறக்கணிக்கிறீங்க என்று துரை வைகோவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் காங்கிரஸ் கொடியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக காங்கிரஸ் சின்னம் உள்ள சால்வையை அணிவிக்கிறேன் என்று கூறி அதை போர்த்தினார். தேர்தல் வெற்றிக்கு பின் முதல் முறையாக வந்த எம்பி துரை வைகோவிடம் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினரே வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது.